Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th physics unit 10 ஆசிலேஷனில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஷார்ட்டாக SHM அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு மெட்டல் ஸ்டிக் இருக்குது. இந்த மெட்டல் ஸ்டிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி இழுத்து விடுறாங்க. இழுத்து விட்டால் என்ன ஆகும்? அந்த மெட்டல் ஸ்டிக்கு வைப்ரேட் ஆகும். ரைட், ஏன் வைப்ரேட் ஆகுது? அதோட எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்டிக்குக்கு என்ன இருக்குன்னா எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் அந்த மெட்டல் ஸ்டிக்கு வைப்ரேட் ஆகுது. ரைட், இப்போது இந்த மெட்டல் ஸ்டிக்கோட ஃபிக்ஸ்டு பொசிஷன் இதான், அதாவது ஈக்லிபிரியம் பொசிஷன், மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து அந்த மெட்டல் ஸ்டிக்கை இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இழுக்க இழுக்க என்ன ஆகும்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ரைட், இப்போது இந்த லாஸ்ட் பாயிண்டில் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அதை விட்டதும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக மாறும்? கைனடிக் எனர்ஜியாக மாறும். அதனால் அந்த மெட்டல் ஸ்டிக்கு அப்படியே ஆசிலேட் ஆகும், இந்த பக்கம் போகும். அதே மாதிரி இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே கைனடிக்காக மாறும், கைனடிக் பொட்டன்ஷியலாக மாறும், பொட்டன்ஷியல் கைனடிக்காக மாறும். ஸோ இது ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நடக்கும். அதனால் அந்த மெட்டல் ஸ்டிக் அங்கே ஆசிலேட் ஆகும். இந்த மோஷன் பேர் ஆசிலேட்டரி மோஷன். இந்த ஆசிலேட்டரி மோஷனில் ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது. அந்த ஸ்பெஷல் டைப் தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதை ஷார்ட்டாக SHM அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சலரேஷன் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆகட்டும், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆக்சலரேஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிகல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ அந்த மெட்டல் ஸ்டிக்கு அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் ஆசிலேட் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கமும் என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதோட ஆக்சலரேஷனுக்கும் அதோட ஃபோர்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் டைமென்ஷனல் கேஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது AX இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு X. இங்கே AX என்னென்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள், எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக மாற்றுறாங்க. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலாக மாற்றும் பொழுது அங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கணும். அதுதான் B இஸ் ஏ கான்ஸ்டன்ட் விச் மெஷர்ஸ் ஆக்சலரேஷன் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது அந்த பியை மெஷர் பண்ணுறாங்க. அந்த பியை யாரை மெஷர் பண்ணணும்னா ஆக்சலரேஷன் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணும். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸு மல்டிபிள் இருக்கா, இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். அப்போ B ஈக்குவல் டு AX/Xன்னு கிடைக்கும். அப்போது யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கோ அதுதான் B. புரிஞ்சுக்க முடியுதா? யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கோ அதுதான் B. அப்போ B யாரை மெஷர் பண்ணோம்? ஆக்சலரேஷன் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணோம். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா T⁻². ஓகே, இந்த T⁻²எப்படி வந்ததுன்னா இங்கே கீழே இந்த லாஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். இப்போ நான் இப்போ தான் ஈக்குவேஷன் சொன்னேன். B ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷனுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻² டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா L. அப்போது நியூமரேட்டரில் ஒரு L, டினாமினேட்டரில் ஒரு L, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா நமக்கு Bயோட டைமென்ஷனல் ஃபார்முலா கிடச்சிடும். Bயோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻². இங்கே B என்னன்னா கான்ஸ்டன்ட். ரைட், அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க? மாஸை மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகே, பை மல்டிப்ளையிங் பை மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ஓட போத் சைட்ஸ்லேயும் மாஸை மல்டிபிள் பண்ணுறாங்க. LHSல MAX அப்படின்னு கிடைக்கும், RHSல -MBX அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த MAX பதில் FXஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவல் டு அப்படியே வரும், இந்த மைனஸ் அப்படியே வரும். மாஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த பார்ட்டிகல் பொறுத்த வரைக்கும். மாஸ் ஒரு கான்ஸ்டன்ட், பியும் ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து K அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கலாம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே வரும். இப்போ K என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். K is a
ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸில் வரக்கூடிய எக்ஸை நம்ம எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னாக்கா கே ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்னென்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே ரைட். இப்போது இந்த ஈக்குவேஷன்லேயும் என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வர காரணம் என்ன? ரைட், பாருங்கள். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதை இண்டிகேட் பண்ண தான் அங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் இதுதான் மீன் பொசிஷன். ரைட், ஓகேவா? ஸோ இதுதான் மீன் பொசிஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மீன் பொசிஷன்லேருந்து அந்த மெட்டல் ஸ்டிக்கு இந்த பக்கமாக என்ன பண்ணுறாங்க? ப்ளக் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், இப்போது இதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நம்ம இதை என்ன பண்ணலாம்? எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிக்க முடியுதா? இப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் ஆக்ட் ஆகும். அப்போது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி அங்கே ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். அப்போ ரைட் பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன். இதை இண்டிகேட் பண்ண தான் மைனஸ் வந்திருக்கு. இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமானது. ரைட், அந்த ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க? எஸ், இதற்கு பாருங்கள். திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நோன் as ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா ஃபோர்ஸு? அந்த ஃபோர்ஸு தான் என்னன்னு சொல்கிறாங்க? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்வேஸ் டைரக்ட்ஸ் த பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டு ரீஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இப்போ அந்த மெட்டல் ஸ்டிக்கு ரெண்டு பக்கமும் என்ன ஆகுது? வைப்ரேட் ஆகுது. அந்த மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ அந்த மெட்டல் ஸ்டிக்கு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர, ஓகேவா, அந்த மெட்டல் ஸ்டிக்கு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும்? அந்த மெட்டல் ஸ்டிக்கை அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரும், அதோட மீன் பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்த்தது ஒன் டைமென்ஷனுக்கு தான். சப்போஸ் அதுவே 2 டைமென்ஷன் ஆர் 3 டைமென்ஷன்ஸாக இருந்தால் ஓகே என்ன பண்ணலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆர்னு வரும். நம்ம அதே வெக்டார் நோட்டேஷனில் ரைட் பண்ணோம்னாக்கா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆர் வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த ஆர் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த சோசன் ஆர்ஜின். அதாவது ஒன் டைமென்ஷனில் எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணோம். ஓகேவா? இது 2 ஆர் 3 டைமென்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்காக ஆர் அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணணும். ரைட், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது? லீனியர் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த கே கான்ஸ்டன்ட்டு, இந்த கே கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்கேருந்து தூக்கிட்டோம்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகும். ஃபோர்ஸ் கம்மியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாகும். அப்போது ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? இங்கே லீனியர் ரிலேஷன்ஷிப். பட் அங்கே மைனஸ் இருக்குது, நம்ம அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸ் இந்த இருக்கா, கிராஃபோட ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃப் எப்படி கிடைக்குமா? ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ செகண்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்ஸ். அதாவது அந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த பக்கம் பாஸ் ஆகுது? செகண்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாஸ் ஆகுது. இதுதான் பார்த்தோம்னாக்கா செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து கீழே இருக்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போது செகண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அந்த கிராஃப் பாஸ் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோர்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸாக இருக்கும், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஃபோர்ஸு மைனஸில் வரும். இங்கே இந்த மைனஸ் தான் இந்த செகண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அந்த கிராஃப் வர காரணம். அப்போ கிராஃப் எப்படி கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே பாஸ் ஆகும்? செகண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாஸ் ஆகும்.
ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கிராஃபுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப். நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. ஓகேங்களா, இதுதான் ஸ்லோப். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ். கொஞ்சம் தெளிவாக சொன்னோம்னாக்கா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது, எக்ஸ். இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா ஒய் ஆக்சிஸ். கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது மேலே நியூமரேட்டரில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டினாமினேட்டரில் ஃபோர்ஸும் வரும். அதுதான் ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன். ஏன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நியூமரேட்டர். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ், ஸோ இங்கே ஃபோர்ஸ் எங்கே வரும், டினாமினேட்டரில் வரும். இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஃபோர்ஸ். ஆனால் இந்த எக்ஸ் டிவைடட் பை ஃபோர்ஸை என்னன்னு சொல்கிறாங்க, 1/k அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 1/kன்னு சொல்கிறாங்க, இந்த பாக்ஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு kx. அந்த மைனஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு மேக்னிடியூட் மட்டும்தான் பார்க்குறோம், டைரெக்ஷன் பார்க்கல. அப்போ நீங்கள் மைனஸை என்ன பண்ணிடலாம், இங்கே அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், மைனஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை. f ஈக்குவல் டு kx. இப்போ இங்கே நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, எக்ஸ் டிவைடட் பை எஃப்னு கிடச்சிருக்கா. அப்போ இங்கே எக்ஸ் டிவைடட் பை எஃப்னு கொண்டு வந்தோம்னாக்கா இந்த பக்கம் இருக்க கே லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும், லெஃப்ட் சைடில் இருக்க எஃப் ரைட் சைடு போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 1/k இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எஃப்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/kன்னு எழுதலாம். இதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னாக்கா கே ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, என்னென்னு கிடைக்கும், இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப். இதுதான் பார்த்தோம்னாக்கா இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லோப். இப்போ இங்கே அந்த கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. நம்ம இந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தால் போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த கேவோட வேல்யூ நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த கிராஃபில் என்ன பண்ணால் போதும், ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக கேவோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.